எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள வரான். அங்க இருக்கிற எல்லாருமே இவன அப்பாவியா பார்க்குறாங்க. எல்லார்கிட்டயும் நான் அந்த கொலைய பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி பாவமா பேசுறான். இவன் சொல்றத வச்சு பார்த்தா, இவன் நிஜமாலுமே அந்த கொலைய பண்ணியிருக்க மாட்டான் போலயே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அதே ஜெயிலுக்குள்ள இருக்கிற சில பேருக்கு மட்டும் கடைசியில ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது. இவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்னு. அப்ப இவன் நிஜமாலுமே நல்லவனா? இல்ல நல்லவன் மாரி நடிக்கிறானா? அப்படி இல்லன்னா ஏன் இப்படி ஒரு டிராமாவ பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறுன கதை இங்க தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட இவனோட கதைய நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் சொர்க்கவாசல் படத்தோட ஃபுல் கதையும் உங்களுக்கு முழுசா புரிய வரும். ஒவ்வொரு ஜெயிலையும் ஏதோ ஒரு ரவுடி கண்டிப்பா அவன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். அந்த மாதிரி தான் இந்த சென்ட்ரல் ஜெயிலையும் சிகா அப்படின்ற ஒரு ரவுடி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இந்த சென்ட்ரல் ஜெயிலையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க சிகா அப்படின்ற ஒரு ரவுடிக்கு இந்த ஜெயிலுக்குள்ளேயே முக்கியமான 3 ஆளுங்க இருக்காங்க. ஒண்ணு எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற ஒருத்தன் தான் டைகர். இன்னொன்னு யார் எந்த தப்பு பண்ணாலும் அவன நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். நம்ம ஜீசஸ் வழிய நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்காக்காரன். 3வது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அது சரி தவறு கண்டிப்பா இருக்கும். அதுல நம்ம சரியை மட்டும் தான் பார்க்கணும், தவற பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ரொம்பவே கருத்துள்ள ஒருத்தன் தான் இலங்கை தமிழன். சோ டைகர், ஆப்பிரிக்காக்காரன், இலங்கை தமிழன் இவங்க 3 பேர் பேச்சு தான் சிகா கேட்பான். இந்த ஜெயிலுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை எப்படி முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த சிகா அந்த 3 பேர்கிட்டயும் பேசின பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வே அவர் கண்டுபிடிப்பாரு. அப்படிப்பட்ட அந்த 3 பேரையும் தன்னோட பக்க துணையா வச்சுக்கிட்டு மொத்த சென்ட்ரல் ஜெயிலுமே தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டு நடத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி தான் சிகா. ஏன் போலீஸ்காரங்களே சிகாவை பார்க்கணும், பிளாக்குக்குள்ள போகணும் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மோசமானவன தான் அவன் இருக்கான். ஆனா சிகா ஒரு முடிவு பண்றான். இதுக்கப்புறம் நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு. அந்த சமயத்துல தான் அந்த உலகம் யாரை திருந்த விட்டுச்சு. அப்ப திடீர்னு பார்த்தா அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அமைச்சரும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிகாக்கு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான ஐபிஎஸ் போலீஸ்காரன் நமக்கு ரொம்ப தொலையா இருக்கான். அவனை எப்படியாச்சும் ஆள் மூலியமா போட்டு தள்ளிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை மட்டும் எனக்காக நீ பண்ணி கொடுத்தனா கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் வெளியெடுத்துருவேன் அப்படின்னு அமைச்சரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சிகா அவன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இந்த ஃபோன் கால் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஜெயிலுக்குள்ள புதுசா தப்பு பண்ணவங்க எல்லாருமே உள்ள வராங்க. அந்த கூட்டத்துல முக்கியமான ஒருத்தனும் இருக்கான். அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ பார்த்திபன். பார்த்தி ஜெயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு போலீஸ்காரர் கேக்குறாரு என்னடா தப்பு பண்ண அப்படின்னு. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ்ல நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த கொலையை பார்த்தி தான் பண்ணிருக்கான், அதனாலதான் அவன் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கான். ஆனா பார்த்தி அந்த கொலையை நான் பண்ணல, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுவும் ஜெயிலுக்குள்ள யாரோ சிகான்னு ஒரு பேரை சொல்றாங்க, அவனுக்கு நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொல்லும் போது, இங்க பாரு இங்க நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, உன் நாயெல்லாம் அங்க எடுபடாது, ஒழுங்கா வந்தமா போனமா அப்படின்னு தேவலாம் நிறைய பிரச்சனை மாட்டிக்கு முழிக்காத அப்படின்னு அந்த போலீஸ்காரரும் அட்வைஸ் பண்றாரு. பார்த்திக்கு எப்படியாச்சும் சிகாவை பார்க்கணும், இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாதமா இருக்காரு. ஆனா யாருமே பார்த்தியோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. இந்த தப்பை இவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றத இவரோட வாழ்க்கையில போய் பார்த்ததான் தெரியும். அப்படி பார்த்தியோட வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவரோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சின்ன உலகம் தான் பார்த்திவோடது. பார்த்திபனோட அம்மா உடம்பு சரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்துமே இவங்க 2 பேருமே தள்ளுவண்டி கடையில ஒரு ஹோட்டல் பிசினஸ் நடத்தி ஓரளவுக்கு அவங்களோட ஃபேமிலியோ அவங்களோட லைஃபையோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இது மட்டும் இல்லாம நம்ம ஆளுக்கு சைடுல லவ் ட்ராக் வேற ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் ஏழ்மையான பொண்ணு தான். இப்படி அம்மா கிட்ட ஆரம்பிச்சு காதலி கிட்ட முடியிற லைஃப் தான் பார்த்திபனோடையது. ஆனா இவனுக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. எப்படியாச்சும் தன்னோட தள்ளுவண்டி கடையை ஒரு சின்ன ஹோட்டலா மாத்தணும் அப்படின்னு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் அந்த கடைக்கு ரெகுலரா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சாப்பிட வருவாரு. இப்ப இறந்து போனதா சொல்றாங்களே அந்த அதிகாரி தான். அந்த அதிகாரி பார்த்திபனுக்கு ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாம பார்த்திபனோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. சோ அந்த போலீஸ்காரனுக்கும் நம்ம பார்த்திக்கும் நல்லபடியான ஒரு பாண்டிங் தான் இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பார்த்திபனுக்கு பேங்க்ல லோனே கிடைக்கல. அப்ப அந்த ஐபிஎஸ் அதிகாரி மூலியமா தான் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல சிபாரிசு பண்ணி எப்படியாச்சும் ஒரு பேங்க்ல லோனை வாங்கி ஆகணும் அப்படின்னு பார்த்திபன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த போலீஸ்காரரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்திபனுக்கு லோனை வாங்கி கொடுத்துறாரு. ஆனா இன்னும் லோன் ஆர்டர் இன்னும் கைக்கு வரல. அந்த சமயத்தில் தான் அந்த போலீஸ்காரரோட வீட்டுல பைப் உடைஞ்சு தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. பிளம்பிங் யாருன்னா இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு அந்த தள்ளுவண்டி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. பார்த்திபனும் கடையெல்லாம் முடிச்சுட்டு நைட் அன்டைம்ல தான் அந்த கூட வேலை பார்க்குற ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி போலீஸ்காரர் வந்து பிளம்பிங் யாருன்னா இருந்தா சொல்லப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்பா அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்த பிளம்பிங் சின்ன மேட்ரு, இது முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு. சரி அன்டைம் மேல ஆயிடுச்சு, நானே போய் அந்த வீட்டுல போய் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோவே அந்த அன்டைம்ல போலீஸ்காரர் வீட்டுக்கு போய் பைப்பை சரி பண்ணிக்கிட்டு சொல்லாம வந்துடுறாரு. இப்ப பார்த்திப் அங்க வந்துட்டு போனது போலீஸ்காரனுக்கு தெரியாது. அதுவும் பார்த்திப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புற அந்த சமயத்துல எதிர் வீட்டுக்காரன் பாத்துறான், யார் அந்த பையன் இந்த டைம்ல இங்க வந்துட்டு போறானே அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுநாள் காலையில பார்த்திபன் அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கு போய் லோன் லெட்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறாரு ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நாளாவே ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இப்ப அந்த போலீஸ்காரர் மூலியமா நிறைவேறும் போது அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படி ஆசையா அவர் வீட்டுக்கு போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னே தெரியாதவங்க கண்டந்தனமா வெட்டி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ நமக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னவரும் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கிறாரு ஹீரோ. ஆனா இங்க இதுக்கும் மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. சோ ஒரு முக்கியமான பதவியில இருக்கிற ஒரு போலீஸ்காரனே கொலை பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் எப்படியாச்சும் தீவிர விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மத்த எல்லா போலீஸ்காரங்களுமே ட்ரை பண்றாங்க. அப்பதான் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி பக்கத்து தெருல ஒரு பையன் தள்ளுவண்டி
கடை வச்சிருக்கான். நான் எதர்ச்சியா வெளிய வந்து பார்க்கும்போது அந்த டைம்ல அந்த பையன் போலீஸ்காரர் வீட்ல இருந்து வெளிய வந்தான். அதுவும் கையில ஆசா பிளேடு வேற வச்சிருந்தான். அப்ப கண்டிப்பா அவன் தான் அந்த கொலைய பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துறாரு. அதுவும் கொலைய இவன் தான் பண்ணான் நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஐ விட்னஸ் வேற. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுவும் போலீஸ்காரங்க எப்படியாச்சும் இந்த கேஸ முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சோ ரொம்பவே எளிமையான ஒரு பையன். அதுவும் அவன் வேற அந்த டைம்ல வந்துட்டு வேற போயிருக்கான். இதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல. அவன் தப்பு பண்ணானா இல்லையாலாம் கேள்வி கிடையாது. அவன தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. சோ இப்படிதான் பார்த்திபன் இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிகாவ புடிச்சா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த கொலைய பண்ணது சிகாவோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி வெளியே அவனுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்ப சிகாவை புடிச்சிட்டா அவன் மூலியமா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்காதா? அவனை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா சிகாவோட பிளாக் உள்ள போகணும், அவனை பார்க்கணும் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா மொத்த ஜெயிலையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் அவன் கிட்டவே நெருங்க முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நாளுக்கு நாள் இந்த ஜெயில்ல அட்டகாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இந்த ஜெயிலுக்கு புதுசா ஒரு எஸ்பி டிரான்ஸ்ஃபர்ல இங்க வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமான ஒரு ஆளு. தப்புன்னு தெரிஞ்சுன்னா பட்டுன்னு போட்டுருவாரு. என் முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பயந்துதான் ஆகணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஆள் தான் எஸ்பி. சோ ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்திபனுக்கு எப்படியாச்சும் சிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா சிகாவோட ஆளுங்க யாரா நீ இங்கே சுத்திட்டு இருக்க அப்படின்னு அவனை பிடிச்சி அடிக்க தான் பாக்குறாங்க. அப்ப பார்த்திபன் உள்ள வந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு போலீஸ் மட்டும் பார்த்திபன் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகி நல்லது கெட்ட எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸ் தான் இப்ப எல்லா சுச்சுவேஷன்லயும் பார்த்திபனை காப்பாத்துறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸ்க்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாச்சும் இந்த ஜெயிலுக்குள்ள நான் எஸ்பியா வரணும் அப்படின்னு. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்துக்காக, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்காக தான் வேற ஒருத்தனை இந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் மூலியமா எஸ்பியாக ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இதனாலே அவருக்கு ஒரு சின்ன கோவம் கூட. புதுசா வந்த எஸ்பி சிகாக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஜெயிலுக்குள்ள யாருன்னா ஒருத்தங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்களே அந்த இடத்துலயே அவங்களுக்கு அடிதான். சோ ஒவ்வொரு பிளாக்கா செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சிகாவோட பிளாக்ல எந்த ஒரு போதைப் பொருளுமே இல்ல. சோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆப்பிரிக்காக்காரன் இருக்கிற பிளாக்ல போய் செக் பண்ணி பார்க்கறான். அப்ப அங்க ஒரு பைபிள் இருக்கு. அதை பார்த்த எஸ்பியும் சட்டப்படி ஜெயிலுக்குள்ள எந்த ஒரு புத்தகமும் வச்சிருக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கும் பைபிள் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா எஸ்பி இந்த பைபிள் உனக்கு கிடையாது, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல பிரச்சனை ஆகுது. இப்ப எஸ்பிக்கும் அந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கும் தகராறு நடக்கும்போது அப்ப அந்த ஆப்பிரிக்காக்காரனும் எஸ்பி மேல கைய வச்சிடறான். அவர் சும்மாவே பயங்கர ஈகோ பிடிச்சாலு, ஒரு ஆப்பிரிக்காக்காரன் அதுவும் தப்பு பண்ணாம என் மேலே கை வைக்கிறானே அப்படின்னு அவனை கூட்டிட்டு போய் உருவாதமா பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. சோறு தண்ணி கூட கொடுக்காம அந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அந்த ஆப்பிரிக்காக்காரனும் சிகாக்கு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறவன். இப்படிப்பட்ட இவனையே நம்ம போலீஸ்காரங்க போட்டு அடிச்சு துரத்துறாங்களே அப்படின்னு சிகாக்கு பயங்கர கோவம். ஒழுங்கு மரியாதை நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா பிரச்சனை கையை மீறி போனதால சிகாவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் எஸ்பி மேலேயே கை வச்சிருக்கான். சோ அதனால அவரும் எவ்வளவு போராடி பாக்குறாரு, தயவு செஞ்சு அவனுக்கு சாப்பாடாச்சும் கொடுங்க அப்படின்னு. ஆனா ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம அடிச்சதால அந்த ஆப்பிரிக்காக்காரனும் இறந்துடுறான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட சிகாக்கு பயங்கரம் கோவம் வருது. அங்க பாக்குற போலீஸ்காரங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த ஜெயை நம்ம நாசம் பண்ணணும் அப்படின்னு சிகா முடிவு பண்ணும்போது தான் அந்த இலங்கை தமிழன் ஒரு விஷயம் சொல்றாரு, அவசரப்படாத, இந்த ஜெயை நம்ம நாசம் பண்ணா மட்டும் நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, நமக்கு தான் இன்னும் 2 ஆபத்து. இந்த போலீஸ்காரங்க பண்ற அநியாயங்களை நம்ம வெளியே சொல்லியே ஆகணும். அப்படின்னா தான் நமக்கும் பாதுகாப்பு, நமக்கு பின்னாடி வரணும், ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்னு அந்த இலங்கை தமிழனும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சிகாவும் சரி ஓகே நீ ஏதோ சொல்ற, படிச்சவன் நான் உன் பேச்சு கேட்கறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாரு. அப்ப இங்க நடக்கிற விஷயத்தை எப்படி ஊர் மக்களுக்கும் நியூஸுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் கிறிஸ்துமஸ் வரப்போகுது. சோ அதை முன்னிட்டு ஏகப்பட்ட சிஸ்டர் எல்லாமே வந்து ஜெயில வந்து மீட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட ஒருத்தரா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா நான் உள்ள வர வைக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம யாருக்கும் தெரியாம அங்க நடக்கிற அநியாயங்களை வீடியோல கட் பண்ணி அமுச்சு விட்டோம்னா மொத்த டெலிகாஸ்ட் மூலியமா நாங்க நடக்கிற அநியாயங்களை வெளியே தெரிய வரும் அப்படின்னு அந்த இலங்கை தமிழனும் ஒரு ஐடியா கொடுக்கறான். சோ இது மூலியமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரெக்கார்டிங் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எஸ்பிக்கு ஒரு தகவல் தெரியுது. இந்த ரெக்கார்டிங் மட்டும் நடந்துச்சுன்னா எஸ்பியோட போஸ்டிங்க்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அவரை டீ ப்ரோமோட் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ எப்படியாச்சும் சிகா வந்து பேட்டி எடுக்கூடாம தடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. இந்த சமயத்துல இந்த பார்த்திபனை ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க சிகாவோட ஆளுங்க எல்லாமே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா டைகருக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமா ஆகவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர அடிதான் விழுந்துட்டு இருக்கும். சோ பார்த்திபனுக்கு டைகர் மூலியமா ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பியும் அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸும் ரெக்கமெண்ட் பண்றாரு, சார் இவனை வேற எங்கன்னா மாத்தி விடுங்க அப்படின்னு. நீ ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி டிஃபன் கடை தானே வச்சிருந்த, நீ ஒன்னு பண்ணு, இந்த ஜெயில சமைக்கிற செக்ஷன்ல நீ போய் வேலை பாரு, அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எஸ்பியும் சமைக்கிற இடத்துக்கு மாத்தி விடுறாரு. ஆனா பார்த்திபனுக்கு அந்த இடத்துக்கு போன பார்த்தா ஓரளவுக்கு நிம்மதியே கிடைக்குது. ஆனா இதுக்கப்புறம் பார்த்திபனோட லைஃப் என்னதான் ஓரளவுக்கு நல்லா போனாலும் எஸ்பி எப்படியாச்சும் அந்த பேட்டியை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றாரு. அப்பதான் இந்த பார்த்திபனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், இவன் மூலியமா நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எஸ்பியும் ஏதோ ஒரு ஐடியா பண்றாரு. அப்பதான் ஆப்பிரிக்காக்காரன் செத்து 10 நாள் ஆக போகுது. அதுக்கு சிகாவும் இவனுக்கு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் எஸ்பி ஒரு மாஸ்டர் பிளானே பண்றாரு. கண்டிப்பா காரியம் ஆகிறதுக்குன்னா சிக்கன் பிரியாணி தான் இவனுங்க ஆக சொல்லுவாங்க. அந்த சிக்கன் பிரியாணில நம்ம சிகாக்கு மட்டும் ஒரு பேதி மாத்திரை கலந்து விட்டுட்டோம்னா இவனால அந்த பேட்டியை கொடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு எஸ்பி ஒரு பிளான் ஒண்ணு பண்றாரு. ஆனா இது விஷயமா பார்த்திபன் கிட்ட நேரடியா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அப்பதான் உன் மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு காரணம் சிகா தான், நீ எப்படியாச்சும் இந்த பேதி மாத்திரை
மாத்திரையை அவன் சாப்பாட்டுல கலந்து விட்டுட்டுனா அவனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து இப்படியாச்சும் இந்த ஐபிஎஸ் அதிகாரி கொலைக்கு நீ சம்மந்தம் கிடையாது, சிகா தான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு எஸ்பியும் நம்ம பார்த்திபனை பிரெயின் வாஷ் பண்றாரு. அவரும் எப்படியாச்சும் இந்த நரகத்துல இருந்து வெளியே போனா போதும் அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி ஓகேவும் சொல்றாரு. இப்ப அந்த ஆப்பிரிக்கா காரனுக்கு காரியமும் கொண்டுறானுங்க. நம்ம சிகா மட்டும் சாப்பிடறதுக்கு தனியா நம்ம பார்த்திபனும் ஒரு சாப்பாடு எடுத்து வச்சு அதுல பேதி மாத்திரையை கலந்து விட்டுருக்காரு. அந்த சாப்பாடை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சிகாக்கு பயங்கரமா வயித்து வலி வந்திருக்கு. உடனே அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் ஆகணும் அப்படின்னு எஸ்பியும் சிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே எதிர்பாராத விதமா சிகா இறந்துடுறான். இதை எஸ்பி கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவனுக்கு வயிறு வலிக்கும், இது மூலியமா அவனை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவனை நினைச்சிருப்பாரு. ஆனா ஒரு சாதாரண பேதி மாத்திரையால எப்படி ஒரு உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு யாருக்குமே சுத்தமா புரியல. அதுவும் இறந்து போனவன் சாதாரணமான ஆளே கிடையாது. இவன் மட்டும் இறந்துட்டான் அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சாலே ஜெயிலுக்குள்ள மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் அப்படின்னு எஸ்பியும் மத்த போலீஸ்காரங்க எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க. உடனே எஸ்பியும் பயத்துல ஜெயிலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க செல்ல லாக் பண்ணிடுறாரு. ஆனா எங்க சிகா அண்ணனுக்கு வயிறு வலி வேற வந்திருக்கு, அவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அப்பதான் அவர் இறந்துட்டாரா அப்படின்ற நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வருது. உடனே டைகரும் அவங்க ஆளுங்களும் மத்த எல்லா ஜெயிலில் இருக்கிறவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த ஜெயிலை நம்ம கலவரம் பண்ணி ரெண்டா உடைச்சாகணும்டா அப்படின்னு சொல்லி எல்லா பூட்டியும் உடைச்சிட்டு போலீஸ்காரங்களை அடிச்சு தள்ளிட்டு பாக்குறவங்க எல்லாருமே கொண்டுட்டு மொத்த ஜெயில இருக்கிறவங்களும் கலவரத்துல ஈடுபடுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. போலீஸால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க 3000 பேர் இருக்காங்க, இவங்க வெறும் 20 பேர் தான். இதை வச்சுட்டு இவங்களால என்ன பண்ண முடியும், என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறாரு எஸ்பி. சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள கலவரம் நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. நியூஸ் முழுக்க இது பரபரப்பா பேசுறாங்க. அப்ப மினிஸ்டர் அளவுக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. எப்படியாச்சும் இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. கடைசியா எஸ்பியும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. ஒழுங்கு மரியாதை கலவரத்தை நிறுத்துங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்தா அப்படின்னு. ஆனா நாட்டுல நடக்கிற பிரச்சனையை ஒருத்தன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா அவன் சண்டை போட மாட்டான், புரட்சி தான் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அந்த இலங்கை தமிழனும். இலங்கை தமிழனை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தை நாங்க நிறுத்துறோம், ஆனா எங்களுக்கு 5 கோரிக்கை தான். ஒன்னு, சிகாவை கொலை பண்ணது யாரு, இன்னொன்னு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும். இங்க ஏகப்பட்ட ரூல்ஸ்கள் ரொம்பவே கடுமையா இருக்கு, அது எல்லாமே ரிலீஸ் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை நீங்க உண்டாக்கணும் அப்படின்னு கைதிகளுக்கு தேவையான எல்லா ரூல்ஸுமே அந்த இலங்கை தமிழன் பேசியிருக்காரு. ஆனா அதுல ஒண்ணு கூட எஸ்பிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ சொல்றது எல்லாமே எங்க சட்டத்துக்கு எதிராக இருக்கு, சோ அதனால இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு எஸ்பியும் அதுக்கு பதில் சொல்லிடுறாரு. ஆனா இங்க தான் அங்க இருக்கிற கைதிங்க எல்லாமே நாங்க சும்மா வெத்து வெட்டு கிடையாது, நாங்களும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க இருக்கிற அதே ஜெயில எதிர்க்கட்சி எம்எல்ஏ 3 பேர் அங்கதான் இருக்காங்க. அந்த 3 எம்எல்ஏக்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அரசாங்கத்தால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளியே முழுக்க அவ்வளவு கலவரம் நடக்கும். சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழன் அந்த 3 பேரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறமா டீலிங் பேசுறாரு. இப்ப எஸ்பியாலையும் கவர்மெண்டாலையும் எதுவுமே பண்ண முடியல, அவங்க வைக்கிற கோரிக்கைக்கு நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரஷர்ல இருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்டால சீக்கிரமா முடிவெடுக்க முடியல. இதனால டைகர் ரொம்பவே கடுப்பாகி எவ்வளவு நேரம் தான் இவங்க பேசுவாங்க அப்படின்னு இந்த 3 எம்எல்ஏவில் எவனா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு பவர்ல இருக்கோம்னு தெரிய வரலாம் அப்படின்னு டைகர் ரொம்பவே அவசரப்படுறான். ஆனா பார்த்திபன் நாங்க நடக்கிற பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொலை பண்ணா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்து சண்டை போடுறான். ஆனா இதுதான் ஒரு பக்கம் இருக்க, பார்த்திபனுக்கு எப்படியாச்சும் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்கணும், அவன் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் துடிச்சிட்டே தான் இருக்கு. அப்பதான் அந்த எம்எல்ஏக்கு நமக்கு ஏதாவது உதவி பண்ணா கண்டிப்பா இவங்க நமக்கு திருப்பி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திப ஒரு ஐடியா பண்றான். அப்பதான் ஜெயிலுக்குள்ள எம்எல்ஏக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அவங்களை எப்படி மத்த போலீஸ்காரங்க கூப்பிடுவாங்க, அப்ப கண்டிப்பா எம்எல்ஏ வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சு அது மூலியமா அங்க இருக்கிற எஸ்பி கிட்ட பேசுறாரு நம்ம பார்த்திபன். உடனே எஸ்பியும் அந்த எம்எல்ஏவை எந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்த மட்டும் நீ சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொன்ன பிறகு எஸ்பியும் தன்னோட டீமோட ஜெயிலுக்குள்ள மொத்த பேர் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தை நிறுத்துறமோ இல்லையோ எப்படியாச்சும் இந்த 3 எம்எல்ஏவும் காப்பாத்தி ஆகணும், அப்படின்னாதான் நம்மளோட வேலைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்ப எம்எல்ஏ இங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற இடத்த தெரிஞ்ச உடனே மொத்த போலீஸ் டீமும் ஜெயிலுக்குள்ள இறங்கிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸும் ஒரு டீமை கூட்டிட்டு ஜெயிலுக்குள்ள இறங்குறாரு. இப்ப கலவரம் இன்னும் 2 பெருசாகிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸும் பாக்குற எல்லாருமே சுரு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த கலவரத்துக்கு ஏன்னா ஜெயிலுக்குள்ள நிறைய பேர் ரொம்பவே பிடிவாதமா அடங்காத்தனமா இருப்பாங்க, அவங்களை போட்டு தள்ளிட்டாலே இங்க நடக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸும் டைகர் அந்த இலங்கை தமிழன் அப்படின்னு ஜெயிலுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஆளுங்களை எவன் கண்ணில் படுறானோ எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தை அடக்கி ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான். அப்பன்னு பார்த்து எஸ்பி அங்க இருக்கிற கைதிங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. சிகானனை கொண்டது நீ தானடா அப்படின்னு எல்லாரும் அடிக்க வராங்க. அப்பதான் அந்த எஸ்பி ஒரு விஷயத்த சொல்ல வராரு, சிகாவை கொண்டது நான் கிடையாது, என்ன பார்த்தி யாரு கொண்டாங்கன்னு சொல்லிடுதா அப்படின்னு சொல்லி பார்த்திபனை பிளாக்மெயில் பண்றாரு. உடனே பார்த்திபனுக்கு பயங்கர கோவம் வந்து யாரு கொண்டா, நீ தானடா கொண்டா அப்படின்னு சொல்லி கத்திடுத்து எஸ்பியை குத்தி கொலை பண்ணிடுறாரு. ஏன்னா அவ்வளவு வெறி பார்த்திபனுக்கு. ஏன்னா எஸ்பி பார்த்திபனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. சிகாவை மட்டும் இந்த பேதி மார்த்தையை கலந்து விட்டுட்டுனா நான் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பி பார்த்திபனுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருப்பாரு. ஆனா அது எல்லாமே மாறி இப்படிப்பட்ட ஒரு கலவரத்துக்கு வந்து நிக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த எஸ்பி தான். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸும் கண்டிப்பா அந்த எஸ்பி இருக்கக்கூடாது, அவனும் சாகணும், அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு ஆசை. கடைசியில் அந்த ஜெயிலுக்குள்ள யாரெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு ரொம்பவே அடாவடி தடமா பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாருமே இறந்துட்டாங்க. சிகா, டைகர், அந்த ஆப்பிரிக்காக்காரன், இலங்கை தமிழன்
ஏன் எஸ்பி உட்பட எல்லாருமே இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மொத்த ஜெயிலையும் போலீஸ்காரங்க கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுது. ஆனா கடைசியில பார்த்திபன் இந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்தானா இல்லையான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா பார்த்திபன் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டை இன்னுமே பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கப்படவில்லை. சோ அதனாலேயே அவர் இன்னும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. நடந்த கலவரத்துல எம்எல்ஏவை நம்ம பார்த்திபன் தான் காப்பாத்திருப்பாரு. சோ அதனாலே எம்எல்ஏ வெளியே போன பார்த்து அவரோட செல்வாக்கு மூலியமா பார்த்திபனோட அப்பாவுக்கும் அவரோட காதலிக்கும் சின்னதா ஒரு ஹோட்டல்ல நடத்தி கொடுத்து அவங்களோட லைஃபை ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்திருப்பாரு. சோ இப்ப எஸ்பி இறந்ததால அந்த போஸ்டிங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்லி போலீஸும் வந்துடுறாரு. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே நார்மலா போயிடுது. இப்ப மொத்த ஜெயிலோட கண்ட்ரோலும் அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸ் கிட்ட இருக்கு. இப்ப மொத்த கைதிகளோட கண்ட்ரோலும் நம்ம பார்த்திபன் கிட்ட இருக்கு. சோ இவங்களோட வாழ்க்கை என்னதான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே இங்க கிடைச்ச சின்ன அதிகாரத்தை வச்சு வெளியே இவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா உருவாக்குறாங்க. சோ அதுதான் இந்த சொர்க்கவாசல் படத்தோட கதை. கடைசியா என்னதான் சொல்ல வராங்கன்னா, சொர்க்கத்துல முட்டி போறதை விட நரகத்துக்கு ராஜாவா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த ஒரே லைன்ல மொத்த படத்தோட கதையும் சிம்பிளா முடிச்சுக்கிட்டு இந்த படத்தோட கதையை இதோட முடிக்கிறாங்க. சோ சொர்க்கவாசல் படத்தோட ஃபுல் மூவி ஸ்டோரி அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.